Social media and soul, guarding your heart online. சமூக ஊடகங்கள்ல இருந்து இந்த சோசியல் மீடியால இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது? ஏன்னா சோசியல் மீடியா வந்து இப்போ ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு ஆயிடுச்சு. எல்லாருமே அடிக்ட் ஆயிடும்ல. கண்டிப்பா நம்ம காலையில எந்திச்ச உடனே ஒரு 10 வாட்டியாவது மொபைலை செக் பண்ணிட்டு வந்துருப்போம்ல. காலையில எழுந்திருக்கும் போது என்ன பண்றோம்? கையை அப்படியே தடவை மேல இருக்கு மொபைல். அதுக்கப்புறம் தான் கண்ணே திறக்கும் இல்ல. எல்லாரும் இல்லை, நானும் தான். காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன பண்றோம்? தலைமாட்டுக்கு கீழே தான் எங்கேயோ மொபைல் இருக்கும். கண்டிப்பா கை எட்டுற தூரத்துல தான் இருக்கும். உடனே கையை எடுத்துட்டு என்ன பண்றோம்? அதை செக் பண்ணிட்டு ப்ரேயர்லாம் பண்றது அப்புறம். ஒரு காலத்துல நாங்கெல்லாம் எங்களுக்குலாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, காலையில் எழுந்திரிக்கும் போது அப்படியே படக்குன்னு எழுந்துச்சுன்னா ஒரே போல் போடுவார். எழுந்திரிச்ச உடனே முழங்கால் போட்டு ப்ரே பண்ணிட்டு 2 நிமிஷமாவது ப்ரே பண்ணிட்டு தான் அப்புறம் அந்த பெட்டை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா டீச் பண்ண போறோம். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, எந்திரிச்ச உடனே கண் முடிச்ச உடனே எங்க பண்றோம்? மொபைல்ல தான் உட்காருறோம். ஆவரேஜா ஒரு நாளைக்கு ஒருத்தர் 150 வாட்டி ஆவரேஜ், இது வந்து ஆவரேஜ் சராசரி ஆவரேஜ் பார்க்கும்போது அப்ப கண்டிப்பா அதிகமான அடிக்ட் ஆனவங்க ஒரு நாளைக்கு 10 வாட்டி பார்த்துருப்பாங்க. குறைஞ்சது 150 வாட்டி நம்ம அந்த சோசியல் மீடியாவை செக் பண்ணோம். சோசியல் மீடியானா நம்ம மொபைலை செக் பண்ணணும். மினிமம் இவ்வளோதான். இதெல்லாம் நம்ம இப்போ நமக்கு எடுத்துட்டா 150 ரொம்ப மினிமம். நாளைக்கு என்னைக்காக உட்காந்து நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் அது எவ்வளோ மினிமமா எவ்வளோ மோசமா இருக்குன்னு தெரியும். இந்த சோசியல் மீடியா தான் என்ன பண்ணுதுன்னா, இது ஒரு பவர்ஃபுல் டூல். இப்போ இந்த சோசியல் மீடியா நம்மளை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துறதுக்கும் இது உபயோகமா இருக்கும், இல்லை ஆண்டவரை விட்டு வழி விலகி செல்றதுக்கும் இதுதான் காரணமா இருக்கு. இந்த சோசியல் மீடியா தான் காரணமா இருக்கு. ஒரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4:23. நீதிமொழிகள் 4:23. இந்த வசனத்தை நம்ம மனசுல வச்சுக்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதன் இடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளும், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும். மற்ற 2 வசனத்தை நான் வரேன். ஏன்னா நம்ம இருதயம் தான் ரொம்ப முக்கியம். எல்லா காவலோடும், மற்றதுக்கெல்லாம் ஒரு செக்யூரிட்டி 2 செக்யூரிட்டி வச்சுட்டா போதுமா? ஆனா ஹார்ட்டுக்கு மட்டும் என்ன வைக்கணுமா? என்னென்ன செக்யூரிட்டி பண்ணணுமோ எல்லா செக்யூரிட்டியும் நீ வச்சுக்கோங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. இதுதான் இன்னைக்கு செய்தியோட முக்கியமான ஒரு வசனம். ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சில தரவுகள் உங்களுக்கு சொல்றேன். சோசியல் மீடியா இந்தியாவில் எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கூட்டத்தில் தான் நாமளும் ஒருத்தராக இருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். 2 இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே போட்டிருக்கேன் ஸ்லைடு. இங்கிலீஷ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். எல்லாருக்கும் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணதுக்கு தான் கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சு. இந்தியாவில் மொத்தம் 69 கோடி மக்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜனதொகை எவ்வளவு? அப்ராக்சிமேட்டா 140 கோடி, 139, 140 கோடி. அப்போ பாதி பேர், எத்தனையோ பேருக்கு இந்த சோசியல் மீடியா ஃபெசிலிட்டியே இல்லை. சாதாரண மொபைல் ஃபோன் வச்சிருப்பாங்க, வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் இதில் கழிச்சுட்டு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு வழியில் வாட்ஸ்அப்போ, யூடியூப்போ, ட்விட்டரோ, இன்ஸ்டாவோ, ஃபேஸ்புக்கோ ஏதோ ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். டெய்லி ஒருத்தன் வந்து 2.5 மணி நேரம் மினிமம், ஆவரேஜ் தான் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாமே ஆவரேஜ் 2.5 மணி நேரம் குறைஞ்சது நம்ம சோசியல் மீடியாவை யூஸ் பண்றோம். இப்போ நம்மளை யோசிச்சு பார்ப்போம். நிறைய நேரம் நம்ம டைமே இல்லை, சொல்லியிருக்கோம்ல, பைபிள் வாசிக்க நேரமே இல்லை, ஜெபம் பண்ண நேரமே இல்லை, டைமே இல்லை. உண்மை என்ன? 2.5 மணி நேரம் நம்ம சோசியல் மீடியாவுக்கு ஸ்பெண்ட் பண்றோம் ஆவரேஜ். அடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் மொபைல் பார்க்குறோம்ல. அப்புறம் ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? மொபைல தான் ஓட்டிட்டு இருக்கோம். எவ்வளவு நேரம் பேசுறோம்? ஆண்டவரோட கேட்கலாம், மற்ற மனிதர்களோட பேசுறோம், நிறைய நேரம் பேசுறோம். 2.5 மணி நேரம். 90% ஆஃப் டீன்ஸ், இள வயதுக்காரங்க, டீனேஜ்ல 90% டீனேஜ் பீப்புள் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே 13 to 19 வயசுக்கு இருக்கிற இந்த டீனேஜ் வாலிப பிரபலம் எல்லாருமே
ஏதோ ஒன்று வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாவோ இல்லை யூடியூப்போ ஏதோ ஒன்று பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இம்பேக்ட் ஆன் மென்டல் ஹெல்த். இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன ஒரு இம்பேக்ட்லாம் இருக்குன்னா ஆன்சைட்டி, டிப்ரெஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை இன்னைக்கு எல்லாருக்குமே. ஆன்சைட்டி, டிப்ரெஷன், சைபர் புல்லிங். தமிழ்ல மன அழுத்தம், பதட்டம், சோறு, மனசோறு. நிறைய பேருக்கு அப்படி படப்படப்பு இருந்துகிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி படப்படப்பு, பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க. இன்னைக்கு பசங்களுக்குலாம் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நான் கிளாஸ்ல இருப்பேன், ஃபோன் அடிப்பான். நான் எடுக்கலைன்னா ஒரு திருப்பி 3 கால் 4 கால் அடிப்பான். அடிக்க முடியல அவனுக்கு 4 காலில் நான் எடுக்கல அப்படின்னா உடனே என்ன பண்ணுவான், 4 மெசேஜ் அனுப்புவான் வாட்ஸ்அப். அந்த மெசேஜும் நான் எடுக்கலைன்னா என்ன பண்ணுறான், விடப்படாம் மெசேஜ் எடுக்கலன்னு என்ன பண்ணுறான், எனக்கு பக்கத்தில் ஃபேக்கல்ட்டி வரலாம் நேர இடத்துக்கு போயிடும். அவர்கிட்ட போயிட்டு சார் எங்கே சார் பண்ணாரு, ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் இல்லை மக்கள் அப்படிதான். அவனுக்கு ஏதாவது தேவை செய்யணும், உடனே அவன் வந்து வெயிட் பண்ணுறதே கிடையாது. அந்த ஒரு ரெஸ்ட்லெஸ், பதட்டம், சோர்வு. இன்னைக்கு நிறைய பேருக்கு இது ஒரு நோயாவே ஆயிடுச்சு. ஆன்சைட்டிங்கிறது ஒரு பெரிய நோய். இந்த மன சோர்வு அல்ல பதட்டம்ங்கிறது ஒரு பெரிய ஆன்சைட்டி. எவ்வளவு பேர் இருக்காங்களாம், 42% டீனேஜர்ஸ், ஆல்மோஸ்ட் பாதி பேர். இந்தியாவில் நான் இந்தியன் டேட்டா தான் எடுத்திருக்கேன். இது வேர்ல்டு டேட்டாவுக்கும் இந்தியா டேட்டாவுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு 2-3% கூட குறையா இருக்கு, மேக்ஸிமம் கூட இருக்கும். வேர்ல்டு 42% மனச்சோர்வு, பதட்டம், ஒரு மாதிரி படபடப்பு, ரெஸ்ட்லெஸ். என்ன சொல்றது, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு மாதிரி படபடப்பு. 30% ஆஃப் டீனேஜர்ஸ் சைபர் புல்லிங்கால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சைபர் புல்லிங்னா அந்த இணையதள தாக்குதல், அந்த இணையதள மிரட்டல்கள், ஏதோ ஒரு வழியில அவங்க ஒரு பாதி இல்லை பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு பேரும் 30% டீனேஜர்ஸ் ஏதோ சம் வழியில இந்த இன்டர்நெட் மூலமாக ஏதோ ஒரு மூலமாக அவங்களுக்கு ஒரு மிரட்டல். அப்படி மிரட்டல் வரும்போது எப்படி இருக்கும், பதட்டம் வரத்தான் செய்யும், சோர்வு வரத்தான் செய்யும், ஒரு ரெஸ்ட்லெஸ் இருக்காது, நிம்மதியே இல்லை. எதுக்காக அந்த சோஷியல் மீடியா போறாங்க, அங்கே ஹாப்பினஸ் கிடைக்கும்னு போறாங்க. அங்க நம்ம போனா நமக்கு பிடிச்சது செய்யணும் அப்படின்னு நினைச்சு போறாங்க. ஆனா உண்மையில என்ன நடக்குதான், 43% டிப்ரெஷன், ஆன்சைட்டி, 30% பதட்டம், சரி சைபர் புல்லிங், மிரட்டல்கள், செல்ஃப் எஸ்டீம் அண்ட் பாடி இமேஜ் ஒரு பெரிய ப்ராப்ளம். செல்ஃப் எஸ்டீம் 33% ஆஃப் டீனேஜர்ஸ் ஃபீல் தட் சோஷியல் மீடியா நெகட்டிவ்லி அஃபெக்டட் தேர் செல்ஃப் எஸ்டீம். அவங்க தங்களை தாங்களாவே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ரொம்ப ஆழ்வா நினைச்சுக்கிறாங்க. பாடி இமேஜ் கன்சர்ன்ஸ் 38%. 33% யங்ஸ்டர்ஸ் இவங்க இந்த சோஷியல் மீடியாலாம் பார்க்குறாங்கல்ல, அது நிறைய, அது எல்லாமே ஃபேக்கு. ஆனால் என்ன பார்க்குறாங்க, அதை பார்த்துட்டு தங்களுடைய பாடி, தங்களுடைய ஸ்ட்ரக்சர் நல்லா இல்லை, நான் நல்லா இல்லை, ஐ எம் நாட் ஃபிட், ஐ எம் நாட் குட். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, கண்டகளதையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு திருப்தியே இல்லை. இந்த திருப்தி இல்லாமல் தன்னுடைய உடல் அமைப்பு பற்றி, தன்னுடைய அழகை பற்றி அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் போதுக்கு காரணமே என்னது, சோஷியல் மீடியா தான். இந்த சோஷியல் மீடியாலாம் வரதுக்கு முன்னாடி யாரும் இவ்வளோ நம்மளை பற்றி கவலைப்படுறாரு. நம்ம கண்ணாடி முன்னாடி பார்க்கறதோட சரி, அப்பவும் அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம வீட்டிலலாம் கண்ணாடி முன்னாடி மூஞ்சி மட்டும் தான் தெரியும், உடம்பு தொப்பெல்லாம் தெரியவே தெரியாது. அதனால அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். இப்போ பாருங்க, நம்ம சோஷியல் போஸ்ட் எடுத்து போடுறோம், அதை 4 பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, இல்லை 4 பேருடைய சோஷியல் மீடியா பார்க்குறோம். பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன வந்து, ஐயோ நாம இப்படி இல்லையே, என்ன சாப்பிடும் இந்த பொண்ணு, இன்னும் அழகா 0 சைஸா இப்படி இருக்காங்க, நம்மளால இருக்க முடியலையே அப்படின்னு பெண்களுக்குலாம் ஒரே ஒரு கவலை. சுயமா அவங்க தன்னை அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, குறைச்சி மதிச்சுக்கிட்டு. ஆண்டவர் நம்மளை அற்புதமா படைச்சிருக்காரு. யாராவது நம்ம யோசிச்சு பார்த்தோமா, நமக்கு கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, கண்ணு நல்லா தெரியுது, காது நல்லா கேட்குது, நம்ம மைண்டு நல்லா வேலை செய்யுது, இதெல்லாம் பார்த்து யாராவது நம்ம பெருமைப்பட்டிருக்குமா? இல்லவே இல்லை. அதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம், ஐயோ நான் அழகா இல்லையே, ஐயோ அந்த பொண்ணு அந்த போஸ்ட் போட்டிருக்கேன், அந்த பொண்ணு மாதிரி நான் அழகா இல்லையே, கொஞ்சம் குண்டா இருக்கேன், கருப்பா இருக்கேன், அழகு இல்லை, எனக்கு மூக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு, பல்லு கொஞ்சம் வெளியே தெரியுது, உதட்டு சின்னதா இருக்கு. இப்போ அதெல்லாம் நிறைய நோனமாக பண்றாங்க, இன்ஜெக்ஷன் பண்ணி உதட்டெல்லாம் பெருசா காமிக்கிற மாதிரி. எல்லாம் அந்த சோஷியல் மீடியாவோட தாக்கம். ஐப்ரோவை என்ன பண்ணிக்கிறாங்க, லைனிங்கா அதை பண்ணிக்கிறாங்க. ஐப்ரோ சரியில்லை, மூக்கு சரியில்லைன்னா அறுத்து
ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க, கண்ணை சரியில்லை, என்னென்னமோ பண்ணுறாங்க. கடைசியில் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி அவங்க ஒரு பீரியடில் ரொம்ப கொடூரமாக மாறிடுவாங்க. இயற்கையை மாற பண்ணும்போது என்ன பண்ணுறது? சோஷியல் மீடியா நம்ம என்ன பண்ணுறது, குறைச்சி நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குது. அப்படி 33% இருக்காங்களா, 33%, சாரி 38 330 மாறி டைப் ஆயிருக்கு. 38% தங்களுடைய உடல் பின்பம் அல்லது உடல் அமைப்பு நல்லா இல்லை, அழகா இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்களா. ஃபீலிங் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இது FOMO அப்படின்னு ஒரு டேர்ம்ஸே ரொம்ப காயின் ஆகிடுது. FOMO இது ரொம்ப ஃபேமஸ் பாயிண்ட். FOMO, ஃபியரிங் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இதுக்கு காரணம் என்னது? நாம ஏதோ மிஸ் பண்ணிட்டோமோ. சோஷியல் மீடியாவை பார்க்குறாங்க, பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஐயோ அவன் இதை பண்ணிட்டான், இவன் அதை பண்ணிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், நாம மிஸ் பண்ணிட்டோமோ. அவன்லாம் பாருங்க அங்கெல்லாம் போயிட்டு வரான், நமக்கு தான் அந்த வாய்ப்பே கிடைக்கல. நாம இந்த கூட்டுக்கு ஒரு குண்டிச்சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிகிட்டு இருக்கோமா, அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இன்னைக்கே எடுக்கிறோம். அவன் பாரு இன்னைக்கு தாய்லாந்து போகிறான், நாளைக்கு UK போகிறான், US போகிறான், அப்படி இப்படி என்னமோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற போஸ்ட்டை பார்த்து நம்ம ஏதோ நிறைய மிஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இல்லவே இல்லை, எதையுமே நம்ம மிஸ் பண்ணல. நம்ம மிஸ் பண்ணுறதெல்லாம் என்னது, ஆண்டவரை மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதை நம்ம யாரும் ஃபீல் பண்ணுறது இல்லை. இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம மிஸ் பண்ணது எதனால, 2.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு நம்ம சோஷியல் மீடியா ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நம்ம பைபிள் வாசிக்கிறதை மிஸ் பண்ணிட்டோம், ப்ரேயர் பண்ணுறதை மிஸ் பண்ணிட்டோம், மீட்டிங்க்கு வரதை மிஸ் பண்ணிட்டோம், ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம என்ன மிஸ் பண்ணுறதா ஃபீல் பண்ணுறோம், அவன் பண்ணதை நான் பண்ண முடியலையே. அவன் என்ன ஒன்றுமே படிக்கல, ஒரு 10 போஸ்டிங்கை போட்டு அவனுக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைபர், இவ்வளவு சம்பாதிக்கிறான் சோஷியல் மீடியாவில். இங்கே பாரு, அவன் நேற்று வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் இருந்தான், இன்னைக்கு BMWல வரான். நிறைய பேர் யூடியூப்ல சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டு நிறைய சம்பாதிச்சு பெரிய பெரிய ஆள் ஆயிடுறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம அதை நினைக்கிறோம், நான் எதையும் மிஸ் பண்ணிட்டனோ. நம்ம உண்மையிலே மிஸ் பண்ணதை மறந்துட்டு நம்ம மிஸ் பண்ணாத ஏதோ தேவையில்லாதெல்லாம் மிஸ் பண்ணதான் நம்ம நினைக்கிறோம். ஸ்லீப், அகடமிக் இம்பேக்ட். ஸ்லீப்பை தொலைச்சிட்டாங்க. ஒரு சரியான தூக்கல் 49% யங்ஸ்டர்ஸ் தங்களுடைய ஸ்லீப்பிங் டைம் டேபிளே மாறி போச்சு. இதுக்கு காரணம் என்ன? சோஷியல் மீடியா. யார்கிட்ட நேரத்தில் நான் ஒரு நாள் என் கிளாஸில் பசங்கிட்ட சும்மா எனக்கே ஒரு ஷாக்கிங்க, சும்மா தான் கேட்டேன், 1 மணிக்கு 12 மணிக்கு தூங்குறவங்களாம் யாருன்னா ஒரே ஒருத்தர் கை தூக்கணும். 12 மணிக்கு முன்னாடி தூங்குறவங்க இல்லை 10 மணிக்கு முன்னாடி தூங்குறவங்க யாருன்னா ஒரே ஒருத்தர் கை தூக்கணும். 12 மணிக்கு முன்னாடி, சரி 12 மணிக்கு முன்னாடி யாரா தூங்குவீங்கன்னு பார்த்தா இன்னும் 2 பேர் கை தூக்குறான். டேய் 12 மணிக்குள்ள தூங்க மாட்டீங்களா, அப்போ எப்படா தூக்குவீங்க? சரி ஓகே, 1 மணிக்கு தூக்குறவங்களே யாரான்னு கேட்டா அதுக்கப்புறம் ஒரு 4-5 பேர் கையை தூக்குறான். இன்னும் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க கிளாஸ்ல கையை தூக்காம. அப்புறம் எனக்கே போர் அடிச்சிச்சு. இந்த இவர் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட கேட்ட மாதிரி தான், 100 பேராவது 50 பேராதுன்னு கேட்ட மாதிரி எனக்கு எப்போ தாண்டா தூங்குவீங்க அப்படின்னா, சார் 3:34 ஆயிரும் சார். என்னடா பண்ணுவீங்க சோஷியல் மீடியா? நார்மலாகவே இந்த பசங்க 3 மணிக்கு தான் தூங்குறாங்க. 4 மணி 3 மணி 4 மணிக்கு வந்து டயர்டா அவங்கள அறியாமல் தூங்கிடுறாங்க. சோஷியல் மீடியா அது வாட்டில் மொபைலில் ஓடிக்கிட்டு இருக்கோம், இல்லை கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று அவங்களை அறியாமல் என்ன பண்ணுறாங்க, 3 மணிக்கு டயரில் தூங்கிடுறாங்க. பாடி எவ்வளோ தான் தாங்கும் இல்லை, டயரில் தூங்கிடுறாங்க. காலையில் 8 மணிக்கு கிளாஸ் இருக்குன்னா 8 மணிக்கு வந்து தூங்கிட்டு இருக்கோம். டைம் டேபிள் மாறி போச்சு. அப்போ எப்படி அவங்களோட பகலில் ஆக்டிவாக இருக்க முடியாது. சமூக ஊடகங்கள் என்னால படிக்க முடியல, ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனா இருக்குது. முக்காவாசி 53க்கு மேலேயே இருக்கு. இதுல பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் நிறைய இருக்குதான் செய்யுது. நல்ல ஒரு கான்டாக்ட் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி எல்லாம் கான்டாக்ட் இல்லை. இது வந்து பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ். நல்ல கம்யூனிகேஷன் கிடைக்குது. ஓகே, இதெல்லாம் சொல்றேன். இது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது நான் ஏதோ என்னோட சொந்தமா இல்லை, சர்வே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன். 82% சொல்றாங்க we are well connected அப்படின்றாங்க. 65%
we get all type of communications. உங்களுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்குது. இன்னைக்கு பாருங்க டக்குன்னு ஒரு மெசேஜ் ஈஸியாக வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றோம், ஈஸியாக ரீச் ஆயிடுது. நீங்கள் ஒன்று யூடியூப்பில் போட்டு விட்டீங்கன்னா என்டையர் வேர்ல்டை உடனே ஃப்ளாஷ் ஆயிடுது. ஸோ நிறைய பயன்கள் இருக்கத்தான் செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ செய்திக்கு வரோம். இந்த சோஷியல் மீடியாவோட இவ்வளவு பிரச்சனைக்கும் முக்கியமான காரணம் எங்க இருக்குன்னா அந்த இருதயம். ஹார்ட் இஸ் த மேஜர் திங். இருதயம் தாங்க நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால தான் அந்த வசனத்துல வாசிக்கிறோம், இருதயமே எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதுதான் ரொம்ப முக்கியம். சோஷியல் மீடியா நம்ம என்ன பண்ணுது, இந்த இருதயத்தை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. அதான் ப்ராவர்ப் 4:23 நீதிமொழிகள் 4:23 படிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக உன் கையை காத்துக்க வேணாம், உன் மொபைல் எல்லாம் பாதுகாத்துக்க வேணாம். நம்ம எல்லா காவலோடும் இந்த மொபைல் போனை பாதுகாத்துக்கல, எல்லா காவலோடும் நம்ம பிலாங்கிங்ஸ் எல்லாம் ரொம்ப பத்திரமா வைக்கணும். எல்லா காவலோடும் என் பணத்தை நான் பத்திரமா வச்சுக்கிறேன், எல்லா காவலோடும் என் பிள்ளைய பத்திரமா வச்சுக்கிறேன், எல்லா காவலோடும். ஆனா ஆண்டவர் பைபிள் என்ன சொல்றாரு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை பாதுகாத்துக்கொள். அதனின்று அங்கதாங்க எல்லாமே இருக்கு. ஏனென்றால் நீங்க செய்யற எல்லாமே அங்க இருந்தா ஸ்டார்டிங். the origin of everything starts from heart. இப்ப இருதயம் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அங்கதான் நமக்கு ஒரு போராட்டம் நடக்குது. அப்போ இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ரோமர் 12:2 சொல்லப்பட்டிருந்ததுனால அப்படி இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இது நான் கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணதுனால இந்த 12:2 இப்படி டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. இந்த உலகத்தின் மாதிரிக்கு இணங்காதீர்கள். அப்போ இந்த உலகம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, நீ இதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லுது, நீ அதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லுது. அப்போ அது மாதிரி பண்ணுவேனா, ஒருத்தர் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறான், நான் நிறைய போட்டிருக்கேன். அதெல்லாம் எங்களுக்கு போட சொல்லி எங்களுக்கு வேலையில் ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுவோம், அதுக்கு தனியாக இன்சார்ஜே இருக்காங்க. எங்களுடைய டிபார்ட்மெண்ட் சோஷியல் மீடியா, காலேஜ் சோஷியல் மீடியா, இதை டேக் பண்ணு அதை டேக் பண்ணு போடுங்க, போட்டு ஃப்ளாஷ் பண்ணணும். அப்போ தான் ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆகும், பர்செப்ஷன் கிரியேட் ஆகும். அதாவது நம்ம காலேஜை பற்றியான ஒரு இமேஜ் வெளியே கிரியேட் ஆகும்னு என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணாலும் சோஷியல் மீடியாவில் போடு, இன்ஸ்டாவில் போடு, ஃபேஸ்புக்கில் போடு, ட்விட்டரில் போடுங்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஓ இதுதான் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியவனா, அவன் ஏதோ பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கான், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. அது நம்ம அச்சீவ்மெண்ட் இல்லை. அவன் அங்கே ஒரு அவார்டு வாங்குறானா, இல்லை அவன் அங்கே ஒரு கார் வாங்குறானா, இல்லை அவன் அங்கே ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்னு சொல்லி போஸ்டில் போட்டோடனே நம்ம என்ன பண்ணுறோம், உடனே சோர்வாயிரும். We feel missing out something. நம்ம எதையோ இழந்துட்டு தான் நினைக்கிறோம், நமக்கு ஒரு சோர்வு வந்துடுது. பிரியமானவர்களே, அது நல்ல அந்த அச்சீவ்மெண்ட் இல்லை, அது ஏதோ பொழப்புக்காக சாப்பாட்டுக்காக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது அச்சீவ்மெண்டே இல்லை. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரிவித்தான் சொல்றாங்க, இதயமே எல்லா பவரும். சரி, இந்த சோஷியல் மீடியாவோட பவர் பார்த்தீங்கன்னா சில நல்ல காரியங்கள் இருக்குன்னு சொன்னோம். ஒன்று கனெக்ஷன், நம்ம எல்லா சகோதரர்களுடைய ஒரு நல்ல ஐக்கியம் வச்சுக்கலாம். ரெண்டாவது, இந்த சோஷியல் மீடியா மூலமாக இப்போ இவாஞ்சலிசம் அல்லது சுவிசேஷம் நல்லாவே பரவுது. நம்ம ஈஸியாக என்ன பண்ணுறோம், ஒரு செய்தியை எல்லா இடத்துக்கும் பரப்பிடுறோம். அல்லது ஒரு நல்ல அவேர்னஸ் இந்த சோஷியல் மீடியா மூலமாக கிடைக்குது, விழிப்புணர்வு. ஓகே, இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் தான். நல்ல ஒரு கனெக்ஷன் கிடைக்குது. ஈவன் நம்ம சர்ச்சில் கூட நம்ம எல்லாம் வெல் கனெக்டட் த்ரூ சோஷியல் மீடியா. சரி, அப்படி தானே, எல்லாரும் அப்படி தானே. எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல ஒரு சோஷியல் மீடியா இருக்கிறதுனால ஈஸியாக அப்ரோச் பண்ணுறோம். நாளைக்கு ஒரு மீட்டிங் வாங்கன்னு ஈஸியாக ஒரு போஸ்ட்டை வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுக்கிறோம், இல்லை யூடியூப்பில் ஒரு மெசேஜை தூக்கி போடுறோம், ஈஸியாக ரீச் ஆகிடும். அதே மாதிரி சுவிசேஷம், இந்த சோஷியல் மீடியா ரொம்ப யூஸ் ஆகுது. சுவிசேஷம் அதே மாதிரி ஒரு அவேர்னஸ், இது எல்லாமே யூஸ் ஆகுது. பேட் திங்ஸ் என்ன, கெட்ட காரியங்கள் என்னெல்லாம் பேட் திங்ஸ், கம்பேரிஷன் கல்ச்சர் ரொம்ப ரொம்ப மோசமானது. இதுதாங்க நம்ம ரொம்ப ஆட்டி படைக்குது. பேட் திங்ஸ், கம்பேரிஷன், அடிக்ஷன், மென்டல் ஹெல்த். கம்பேரிஷன், அடிக்ஷன், மென்டல் ஹெல்த், ஒப்பிட்டு கலாச்சாரம். நம்ம என்ன பண்றோம், சோஷியல் மீடியாவை பார்க்குறோம், யூடியூப்பை பார்க்குறோம்,
எங்களை என்ன அவங்க அந்த டூர் இந்த டூர் நிறைய போடுறாங்க. ஹவுஸ் டூர், பாத்ரூம் டூர் என்னமோ யூடியூப்ல வருது. அதெல்லாம் பார்த்துட்டு ஆஹா என்ன ஒரு அருமையான வீடு, நம்ம வீடு இருக்கு, நல்லாவே இருக்கு. எப்போ பார்த்தாலும் குப்பையும் கூடமா இருக்கு. கம்பேர் பண்றோம். அவன் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு ஷோவை காமிக்கிறாங்க. ஐயோ இன்னும் அழகான ட்ரெஸ்ஸு நமக்கும் வாங்கி கொடுக்குறாரு. 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு போட்டா நல்லாவே இல்லை. கம்பேரிஷன், ஒப்பீட்டு கலாச்சாரம். இந்த ஒப்பிடுறதுனால கம்பேர் பண்றதுனால என்ன ஆயிடுதுன்னா நம்ம டிப்ரெஷனுக்குள்ள வரோம். பிரியமானவர்களே, இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியாவில் ஓடிட்டு இருக்கு. இப்படிதான் ஒரு அம்மா என்ன பண்ணுதுன்னா, அவங்க பையனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் போறேன்ட்டு போயிட்டு, அந்த ஸ்விம்மிங் பூல் போயிட்டு என்ன பண்ணுது, பையனை ஸ்விம்மிங் பூல்கிட்ட போயிட்டாங்க. அவன் அந்த லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டான். அவன் ரொம்ப ஆர்வமா இருக்கான். இப்போ ஜேசன் மாதிரி ஆள் பையன் வச்சுக்கோங்க, ஜேசன் மாதிரி ஆள் பிரதர் சுந்தர் கூப்பிட்டு போயிட்டாரு. இப்போ எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். அந்த அம்மா என்ன பண்ணிட்டு அந்த பையனை கூப்பிட்டு ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸு, அந்த கேப்பு, கண்ணாடி, அது இது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவனை கூட்டிட்டு போயிடுச்சு. அங்கே போன உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு கால் வந்துடுச்சு. அவனை ஸ்விம்மிங் பூல் வாசல் உட்காந்துட்டு அது பேசிட்டே இருக்கு. ஃபோனில் பிஸியாக இருக்கு. பேசி முடித்த உடனே படக்குன்னு நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அந்த நோட்டிஃபிகேஷனை நோண்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ரிப்ளை, வாட்ஸ்அப்பு, அது இது நோட்டிஃபிகேஷன், லைக்கு, ஸ்டேட்டஸ், அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து முடிக்கல அடுத்த கால் வந்துருச்சு. அடுத்து பேசுது இந்த பையன், அம்மா வாமா வாமான்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். நான் வந்துடுறாங்கிறாங்க. அவங்க போகவே இல்லை. கடைசியில் என்ன பண்ணாங்க, டைம் ஆயிடுச்சு. அவன் அவர்ஸ் கணக்கு கொடுத்துருப்பான், டைம் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணுறாங்க, அவனை கொண்டு போய் ஸ்விம்மிங் பூல் அந்த இறக்குற இடத்துல நிப்பாட்டி அந்த எல்லாத்தையும் கேப்லாம் மாட்டி நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோ, அவன் உள்ளே இறங்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அவன் ஏறி மேலே வர்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அப்புறம் 2 பேரும் சேர்ந்து செல்ஃபியாக 2-3 ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டாங்க. என்ஜாய் திஸ் டே இன் திஸ் பூல் அப்படின்னு போட்டாங்க. இதை இன்னொரு அம்மா பார்க்குது. வீட்டில் உட்காந்துட்டு பையன் எங்கேயுமே கூட்டு போகலான்னு ஒரு அம்மா இருக்குல்ல, அந்த அம்மா பார்க்குது. பாருங்க அந்த அம்மாவும் இருக்குது. அவன் பையன் கேட்பாங்க, நீயும் இருக்கே, ஏன் அம்மாவா, எங்கேயாவது எனக்கு ஸ்விம்மிங் பூல் கூட்டு போயிருக்கியா, எங்கேயாவது கூட்டு போயிருக்கியா? அந்த அம்மா உடனே ஒரு டிப்ரெஷன். ஐயோ நம்மளால நம்ம பிள்ளையை எப்படி கூட்டு போக முடியலையே. ஆனா உண்மை என்ன, ஒண்ணும் பார்க்க இல்லை. அவன் பையன் பயங்கர டிப்ரெஷன். அவனுக்கு இவ்வளவு தூரம் கூட்டு போயிட்டு ட்ரெஸ் கிஸ்லாம் கூட்டு போய் தண்ணிக்குள்ள இறக்கவே இல்லை. ஆனா இது இந்த உண்மை இந்த அம்மாவுக்கு தெரியல. யாரு சோசியல் மீடியால அந்த அம்மா போட்ட போஸ்ட பார்த்து இந்த அம்மாவுக்கு அது தெரியல. இது நினைச்சு இது டிப்ரெஷன் ஆகிக்குது. ஐயோ நான் அப்படி போக முடியலையே, நான் என்ஜாய் பண்ண முடியல, பிள்ளையை கூட்டு போக முடியலையே அப்படின்னு அந்த அம்மா, அந்த பையன், அந்த அம்மாவோட பிள்ளைங்க. இதுதாங்க உலகம். இதுதான் நடக்குது சோசியல் மீடியாவில். லைக்ஸு, கமெண்ட்ஸ்க்காக இஷ்டமாக என்னென்னமோ எடுக்கிறாங்க. எதுவும் உண்மை இல்லை. ஈவன் வாட்ஸ்அப்பில் வர்ற மெசேஜ் 70% மெசேஜ் ஃபால்ஸுங்கிறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுறோம்ல, அரசியல் மெசேஜ் அது இது போகிறதுனால 70% ரைட்டு. எங்களுக்கே எல்லாரும் மெயில் வந்தால் டவுட் வந்துடுது, இது உண்மையிலே ரெஜிஸ்டர்டாக தான் வந்துச்சா அப்படின்னு. ஏன்னா எங்கள் பையன் பக்காவாக மெயில் அனுப்புவான். என் பையன் என்ன பண்ணுவான், ஃப்ரம் கரெக்டாக இருக்கும், register.KTR@SRMIST.edu பக்காவாக இருக்கும். அப்புறம் கண்டென்ட்டும் கிளியராக ரெஜிஸ்டர் எப்படி டைப் பண்ணுவாங்க, ஏற்கனவே லீவுக்கு டைப் பண்ணியிருப்பான், மேல் அந்த மெயில் எடுத்துவான். எடுத்துட்டு அதை அப்படியே போட்டு டேட்டை மட்டும் மாற்றுவான். Tomorrow due to cyclone all the exams are cancelled and the date will be postponed and will be intimated later. நாளைக்கு சைக்ளோன் மழை இருக்கிறதுனால விட்டுருக்கே மட்டும் லீவு. இவனே என்ன பண்ணுவான், டைப் பண்ணி அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிடுவான். இதை 4 பேர் எங்களுக்கு ஷேர் பண்ணி, எங்களுக்கும் வராது, ஆனால் பையன் அதை ஷேர் பண்ணி, சார் இஸ் இட் ட்ரூ அப்படின்னு அவன் எங்கிட்ட கேட்பான். பார்த்தீங்கன்னா இதுதான் உலகமே என்ன பண்ணுறது, ஒரு மாயைக்குள்ளார இருக்குது. ஒப்பிடாதீங்க. ஒப்பீட்டு கலாச்சாரம் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட். இந்த சோஷியல் மீடியா நம்ம அப்படிதான் மாற்றிருக்கு. நம்ம அடிக்ட் ஆகிட்டோம், ரொம்ப அடிக்ட் ஆகிட்டோம். சோஷியல் மீடியா நம்மளால ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சோஷியல் மீடியாவில் செலவழிக்காம நம்மளால இருக்க முடியல. இதனால என்ன ஆயிருதுன்னா மன ஆரோக்கியம் ஈவன் பிசிக்கல் ஹெல்த்தே இல்லாமல் போச்சு. நம்ம பிசிக்கல் ஹெல்த்தையும் நம்ம கண்டுக்காம இருக்கிறோம். ஒரு மாதிரி ஒரே டைரக்ஷன்ல நம்ம என்ன பண்றோம், இந்த மொபைலை வச்சு பார்த்துட்டே இருக்கிறதுனால நமக்கு ஒரு சைடே விளங்காம போயிடும், ஒரு சைடே ஃபங்க்ஷன் ஆகாம போயிடும்.
மன ஆரோக்கியம் மட்டும் இல்ல, உடல் ஆரோக்கியமே கெட்டு போச்சு. படுத்துக்கிட்டே எவ்வளவு நேரம் மொபைல் பார்க்குறோம், இல்ல எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றோம். நம்ம நார்மல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம உட்காந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே பண்ணாமல் வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் உட்காரோம், அப்புறம் கொஞ்சம் திரும்புவோம், அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம். ஏன்னா நமக்கு அந்த பாடி நமக்கு மெயின் சொல்லும், ஓ கொஞ்சம் வலிக்குது, அங்கே திரும்ப அங்கிட்டு இப்படி உட்காரா அப்படி உட்காரா அப்படின்னு. ஆனால் சோஷியல் மீடியாவில் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த கம்யூனிகேஷனே கட் ஆயிடும். என்ன கம்யூனிகேஷன்? உங்கள் பாடி பெயின் ஆகுது இல்லை, ஒரு மாதிரி உட்காந்து ஒரு பக்கம் வலிக்கணும், அந்த கம்யூனிகேஷன் உங்கள் மைண்டுக்கு வருது இல்லை, அதே டிஸ்கனெக்ட் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், இந்த பாடி சஃபர் ஆகுது, சஃபர் கூட கொஞ்சம் சஃபர் ஆகி ரொம்ப மோசமான ஒரு வியாதிக்கு மேலே போயிடும். இதான் feel out missing something, FOMO, the anxiety, இது ஒரு பெரிய ப்ராப்ளம். பதட்டம், பயம், ராங் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய சோஷியல் மீடியாவோட இது. அப்புறம் ரொம்ப மோசமானது அக்லி ஐட்டம்ஸ் இருக்கு. என்னது? நிறைய சைபர் புள்ளி, இணைய மிரட்டல்கள், அல்லது காம்ப்ரமைஸ். இந்த என்ன காம்ப்ரமைஸ்? மோரல் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். அதாவது சோசியல் மீடியாவில் பார்க்குறோமா, ஓ இப்படிலாம் இருந்தால் தப்பு இல்லை, ஊரில் இல்லாதவனா, எல்லாரும் பண்ணுறத நானும் பண்ணுறேன், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் உலகம் என்ன பார்க்குதோ அதே மாதிரி நாமளும் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஓ இப்படி தான் இருக்கணுமோ அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிடும். பிரியமானவர்களே, இந்த சோஷியல் மீடியா இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம்? இந்த பிரின்சிபிள்ஸ், பிப்ளிக்கல் பிரின்சிபிள்ஸ், அந்த பைபிள் கோட்பாடு, நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சில பாயிண்ட்ஸ் பார்த்து நம்ம கடந்து போகலாம். முதலாவது, உண்மை உள்ளவைகளை விட. பிலிப்பியர் 4:8 என்ன சொல்லுது? உண்மை மற்றும் மேன்மையானதை மட்டும் நம்ம கவனம் செலுத்துவோம். உண்மை உள்ளவைகளை விட, ஒழுக்கம் உள்ளவைகளை விட, நீதி உள்ளவைகளை விட, நற்கீர்த்தி உள்ளவைகளை விட, கற்புள்ளவைகளை விட, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதையே நாடுங்கள்னு பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 4:8. அதுதானே முக்கியம். உண்மை உள்ளவைகள் எவைகளோ அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். நமக்கு சில காரியங்கள் கன்ஃபார்மா தெரியலன்னா விட்டுருவோம், இக்னோர் இட். அதை ஷேர் பண்ண வேணாம், அதை நம்ம கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கவும் வேணாம். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உண்மை உள்ள காரியத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரி பண்ணுவோம். உண்மை இல்லை அல்லது ஷேர் அது பண்ணலாம், உண்மை இல்லை அல்லது ராங்கா இருக்கு. நான் என்னோட கொலீக்ஸுக்கு நிறைய வார்ன் பண்ணியிருக்கேன், கூட இருக்க கொலீக்ஸ். அவங்க அதெல்லாம் காது கொடுத்து கேட்காம அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே ஆயிடுச்சு. ரொம்ப கன்ஃபார்மா பொய்ய சொல்லுவாங்க. மாரல் இஷ்யூஸை பற்றி இந்த வாத்தியார் அந்த டீச்சரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஓப்பனாகவே சொல்லுவாங்க. அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. 2 பேரும் ஒன்றா போய் டீ குடிக்க போயிருப்பாங்க, கார் குடிக்கும். ஒரே கேபின்ல இருக்கிறவங்க ஒன்றா டீ குடிக்க போகிறது தப்பா? அவங்க இப்படி ஒரு பேச போய் நான் வார்ன் பண்ணேன். அதை எப்படி நீங்கள் சொல்லலாம்? அவங்க ஒரு ஃபேமிலி இருக்குது, நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும் சார்? டெய்லி அவங்க சாப்பாடு எடுத்துட்டு வராங்க சார். ஓகே இருக்கலாம், அவங்க டெய்லியும் எடுத்துட்டு முன்னாடி என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ பிரியாணி பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லி, இப்போ என் ஃப்ரெண்டு கூட இருக்காங்க, எனக்கு இங்கே லேடி ஃபேக்கல்டி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. முருங்கை எடுத்து வருவாங்க, ஸ்வீட் எடுத்து வருவாங்க, ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக அவங்க பண்ணாங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. நானும் இவனும் ஏதாவது பண்ணாலே கொடுத்து விடுவா, போய் உபா மேம் கொடு அப்படின்னு சொல்லுவேன். நானும் முறையை கொடுக்கறது உண்டு. ஆனால் இதெல்லாம் வெளியே வந்து பார்க்கும்போது ஓ அப்படின்னு எப்படியாவது ஒன்று கதை கட்டுது. இது என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு வேலை போகிற அளவுக்கு இது இஷ்யூ ஆயிடுச்சு. நான் சொல்லும்போது அதை காது கொடுத்து கேட்கல. பிரியமானவர்களே, நமக்கு உண்மையிலே உண்மை எதுன்னு தெரியுதோ அதை மட்டும் பேசுவோம், மற்றதெல்லாம் இக்னோர் பண்ணிடுவோம். சிம்பிளி அதை கிளாரிஃபை பண்ணணும் கூட அவசியம் இல்லை, இக்னோர் இட். நாம உலகத்திற்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இதெல்லாம் வாசிக்கிறோம் மத்தேயு 5:14-16 என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மற்றவர்கள் உங்கள் கிரியைகள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. இது நமக்கு கொடுத்த ஆர்டர். நாம மற்றவங்களுக்கு மாதிரியா இருக்கணும். அப்ப பேட் எக்ஸாம்பிள் ஆயிடக்கூடாது. இப்ப பிரதர் சொன்னார்ல, ஜோயல் பிரதர் சொன்னாரு, ஸ்னேகம் மாதிரி பால்சன் மாதிரி இருக்கணும், நான் பிள்ளை வளர்க்கணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குட் எக்ஸாம்பிள், உலகத்திற்கு வெளிச்சம். இப்ப பாருங்க, அது ஒரு குட் எக்ஸாம்பிளா இருக்கிறதுனால தான் இன்னொருத்தர் அதை பார்த்து என்ன பண்றாங்க, ஐயோ நாம இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப இது ஆண்டவர் அங்க பாக்குறாரு, இப்படி இருக்கியான்னு பாக்குறாரு.
நாம இன்னைக்கும் பால் குடிக்கிறவங்களும் மற்றவங்க நல்லவங்களை பார்த்து திருங்குற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அப்படி இல்லை, நம்மளை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கணும், உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கும்படியாக இருக்கணும். அப்போ இந்த டிஜிட்டல் உலகத்துல எல்லாரும் இருட்டுக்குள்ள இருக்காங்க. டிஜிட்டல் உலகத்துல நாம இந்த டிஜிட்டல் உலகத்துல இருந்து மற்றவங்களுக்கு மாதிரியா இதை பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம், நம்ம அதுக்கு அடிமையா இருக்கும். மூணாவது கம்பேரிஷன். இந்த கம்பேரிஷன் அதே பாயிண்ட் திருப்பி வருது. நம்ம என்ன பண்ணோம், வாசிக்கலாம். கலாத்தியர் 6:4-5 வாசிங்க. இங்க இருக்கிறது இதே வாசிக்கலாம். ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த செயல்களை சோதித்து பார்க்கட்டும். இது இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து நார்மல் டிரான்ஸ்லேஷன், பைபிள் வசனத்தை இருக்காது. ஒவ்வொருவரும் தன் பாரத்தை சுமப்பானாக, அல்லது அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்கள 4:5. கலாத்தியர் 6:4-5 வாசிங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்மை நாமே தன்னை தானே சோதிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, அவனோட மற்றவரோட கம்பேர் பண்றோம், கம்பேர் வித் அதர்ஸ். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவன் ஓ வேலையை பாருப்பா, உன்னோட நீ கம்பேர் பண்ணு. சோ கம்பேரிஷன், பட் லெட் ஈச் ஒன் எக்ஸாமின் ஹிஸ் ஓன் ஒர்க். இப்ப நாம என்ன வேலை செஞ்சிருக்கோம், நாம என்ன சாதிச்சிருக்கோம், அதைத்தான் எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். இப்ப நான் பண்ணிருக்க அச்சீவ்மெண்ட்டையும் இன்னொருத்தர் பண்ணி அச்சீவ்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கறதுல தான் இங்க எல்லா பிரச்சனையுமே வருது. நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாமின் அவர் ஓன் அச்சீவ்மெண்ட். நீ என்ன பண்ணிருக்க, ஆண்டவருக்குள்ள நீ எப்படி இருக்க, நீ ஆண்டவருக்குள்ளார எவ்வளவு நற்கனிகளை கொடுத்திருக்கிற, நீ எப்படி. எக்ஸாமின் அவர் செல்ஃப், நாட் கம்பேரிங் யுவர் அச்சீவ்மெண்ட் வித் அதர்ஸ். உங்களோட அச்சீவ்மெண்ட் உங்களோட இருக்கலாம், அதை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. எக்ஸாமின் அவர் செல்ஃப். இப்ப இந்த மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு சோர்வு வருது, நமக்கு ஒரு பதட்டம் வருது, நமக்கு ஒரு இதெல்லாம் எல்லாமே நெகட்டிவிட்டியா போயிடுச்சு, எல்லாமே நெகட்டிவா போயிடுச்சு. கம்பேர் வித் யுவர் செல்ஃப். அப்போ ஒப்பிடணும். எதோட ஒப்பிடணும், நம்மளுடைய செயல்களோட ஒப்பிட வேண்டும். மற்றவர்களோடு ஒப்பிடுவதை நாம அவாய்ட் பண்ணணும். பிராக்டிஸ் செல்ஃப் கண்ட்ரோல், இது ரொம்ப முக்கியம். ஒரு பவுண்டரிஸ் இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். பவுண்டரிஸ்னா எல்லாத்துக்கும் நோ ஃபோன் அட் மீல்ஸ். சாப்பிடும்போது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. தூங்கும்போது இவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுட்டு, அல்லது தூங்குறதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு செட் பண்ணலாமே, பவுண்டரி செட் பண்ணலாமே. ஒரு லிமிட் வைக்கலாம். ஸ்க்ரீன் டைம் இவ்வளோ நேரம் தான் நான் மொபைல் அல்லது லேப்டாப் பார்க்கணும், இதுக்கு மேலே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு டைம் செட் பண்ணலாம். நாமே இந்த மாதிரி ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஆவியை அடக்காதவன், நீதிமொழிகள் 25:28 சொல்லுது, தன் ஆவியை அடக்காதவன். அந்த வசனம் வாசிங்க, நீதிமொழிகள் 25:28. இன்னொரு 5 நிமிஷத்துல முடிச்சிருக்கேன். தன் ஆவியை அடக்காத மனுஷன், செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதவன் மதிலிடிந்த பாழான பட்டணம், ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத பாழாய் போய் மண்ணா இருக்கு, பாழா போய் கிடக்குன்னு சொல்லுவாங்கல்ல, மண்ணா பாழா போய் கிடக்கு, அதை ஒண்ணுமே பண்ண முடியாது, வேஸ்ட். அப்ப செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதவன், நாமே ஒரு டைம் செட் பண்ண முடியல. நான் இவ்வளவு நேரம் தான் மொபைல் பார்ப்பேன், சாப்பிடும்போது பார்க்க மாட்டேன், தூங்குறதுக்கு முன்னாடி இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி நான் மொபைல், எனக்கு என் கூட ஒருத்தர் ஆலிஸ் பண்ணணும் சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் அப்படி ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு. 8 மணிக்கு மேலே யாரும் மொபைல் பார்க்கக்கூடாது, அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 8 மணிக்கு மேலே நாங்கள் எங்கள் வீட்டில் 8 மணிக்கு ப்ரேயர் இருக்கும் சார், நாங்கள் ஃபேமிலி ப்ரேயர் இருக்கும், அதோட சரி, அதுக்கு மேலே யாருமே மொபைல் பார்க்கக்கூடாது வீட்டில். ஒன்றும் தலைப்புற காரியம்லாம் கிடையாது, எவ்வளோ பெரிய காரியமாக அடுத்த நாள் பார்த்துக்கலாம். நம்மளை நைட்டு நம்ம அஃபிஷியல் ஒர்க்கே இருந்தால் கூட நைட்டு நான் அட்டன் பண்ணலைன்னா யாரும் உங்களை ப்ளேம் பண்ணவே மாட்டாங்க. தட்ஸ் அவர் பர்சனல் டைம், அப்படி தானே? பர்சனல் டைம் நம்முடைய குடும்பத்துக்குன்னு உள்ள ஒரு நேரம். அதில் ஒருவேளை சில பாதிப்புகள் இழப்புகள் இருக்கலாம் நீங்கள் மொபைல் அட்டன் பண்ணாமல் இருந்துச்சுன்னா. ஆனால் அப்படி ஒரு சுய கட்டுப்பாடு இல்லைன்னா நம்ம பாலடைஞ்ச பட்டணம் போல இருப்போம். இப்போ பேசும்போது அல்லது நம்ம பதிவிடும்போது, சோசியல் மீடியாவில் நிறைய பதிவு பண்ணுறீங்களா, அப்போ கொஞ்சம் ஸ்லோவாக ஆக்ட் பண்ணுங்க. பேசுவதற்கு மட்டும் பொறுமையாக இல்லை, அது தேவையா,
இது இஸ் இட் கைண்ட், அது தயவு, அது வந்து கரெக்டா இருக்கா, இஸ் இட் கைண்ட், இது சரியானதா, ரெண்டாவது உண்மையிலே இது தேவையா, மூணாவது இது உண்மையிலே உண்மையா. இப்படி ஒரு 3 கொஸ்டின். இந்த 3 கேட் வழியா போய் அதுக்கப்புறமா உங்க டேட்டா இன்ஃபர்மேஷன் மற்ற இடத்துக்கு போகும். இந்த 3 தேவையா, அது கனிவா இருக்குதா, மற்றவங்களை தாக்கக்கூடியதா இருக்கக்கூடாது, அல்லது இது உண்மையா இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதை பண்ணிவிடலாம். அதனால என்ன சொல்றாங்க, பேசுவதற்கு கேட்பதில் தீவிரமா இருக்கணும், பேசுவதில் பொறுமையாக இருக்கணும். பேசுவதில் பொறுமையாக, பேசுறது மட்டும் இதை எப்படி எடுத்துக்கலாம், நம்ம சோசியல் மீடியா கண்டக்ட்ல பதிவிடுவதில் கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. உடனே பதிவிடணும், உடனே நம்ம போஸ்ட் போடணும், உடனே பண்ணணும் அப்படின்னா நிறைய மிஸ்டேக், நம்மளே நிறைய ஃபெயில் பண்ணுவோம். தெரியாம வந்த உடனே ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிடுவோம், கொஞ்ச நேரம் கழிச்சு அது வரும், அது ஃபேக்குன்னு திருப்பி நாம ஃபார்வர்ட் பண்ணவங்களுக்குன்னா அது ஃபேக்காம்பா, எனக்கு வந்தது நாம தெரியாம ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், நம்ம என்ன பண்ணுவோம், பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்றதுன்னா நம்ம அது உண்மையானே பார்க்கறது இல்லை, அது தேவையானு பார்க்கறது இல்லை, அது மற்றவர்களை காயப்படுத்தாம இருக்குமான்னு பார்க்கறது இல்லை. பிரியமானவர்களே, சில ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கலாம், அது திருப்பி ரிப்பீட் ஆகலாம். கரெக்ட் யுவர் ஃபீல், அது நம்ம ஒரு ஒழுங்குபடுத்தலாம். நான் இவ்வளவு நேரம் தான் யூஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி காரியங்களை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு ஒழுங்குபடுத்தலாம். ரெண்டாவது, ஏதாவது ஒரு பர்பஸ் இருந்தா மட்டும் செய்யணும், ஒரு நோக்கம் இல்லாம எந்த போஸ்டிங்கும் பண்ண வேணாம், எந்த போஸ்டிங்கும் அது எந்த ஷேரிங் பண்ணணும், பர்பஸ் இருக்கணும். நமக்கு ஒரு ஒழுங்கு இருக்கலாம், ஒரு பர்பஸ் இருக்கணும். மூணாவது, தயவு, கிரேஸ் அல்லது கிருபை இருக்கும். அதாவது நிறைய பேர் ஹேட்டட் மெசேஜ் தான் நிறைய ஷேர் பண்ணுவாங்க, ஹேட்டட் மெசேஜ் நிறைய ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஹேட்டட் மெசேஜ் ஷேர் பண்ணுவாங்க, நம்ம ஷேர் பண்றதுனால அதுக்கு அவருக்கு ஒரு அமைதி, ஒரு ஆறுதல் கிடைக்கும். அவரை அக்ரிவேட் பண்ற மாதிரி, அவரை ரொம்ப கோவப்படுத்துற மாதிரி காரியத்தை நம்ம ஷேர் பண்ணவே வேணும். நாலாவது, டிஜிட்டல் சதம். இது நம்ம பண்ணலாம். நம்ம மாசம் உபவாசம் இருக்கிறோம்ல, மாசம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேர சாப்பாடை நம்ம தவிர்த்து நம்ம வந்து உபவாசம் இருந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு நிறைய பதில் கொடுக்குறாரு. அதுக்கு பதிலாக நம்ம சபையா கூட ஒரு நாள் இதுக்கு டிஜிட்டல் சப்பத்துக்கு முடிவு பண்ணலாம். இணைய உபவாசம். எதை இணைய உபவாசம்லாம் இந்த ஒரு 3 மணி நேரம், நாள் கணக்கில் நம்மளால முடியாது. இந்த ஒரு 3 hours, இந்த ஒரு 4 hours நான் மொபைலே தொட மாட்டேன், சோசியல் மீடியாவே தொட மாட்டேன் அப்படின்னு என்னைக்காது. இப்படிப்பட்ட உபவாசம் தான் ஆண்டவர் இப்ப விரும்புறாரு. நீங்க சாப்பிடாம உங்க உடம்ப ஒருத்திலாம் அதெல்லாம் ஈஸியா இருந்துட்டு போயிடுறீங்க. சாப்பாடை தவிச்சு உபவாசம் இருக்கிறதெல்லாம் ஈஸியா பண்ணிடுறோம். நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். டிஜிட்டல் உபவாசம், இந்த இணைய உபவாசம்ங்கிறது இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இது நம்ம தினம் கூட இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? அந்த ஆலிஸ் மேம் சொன்ன மாதிரி என்ன பண்ணலாம், நான் 9 மணிக்கு மேல மொபைல தொட மாட்டேன் இருக்கலாமே. அது ஒரு உபவாசம் தான். எல்லாமே உபவாசத்தோட சேர்ந்ததுதான். உபவாசித்து ஜெபிக்கிறவங்களே எவ்வளவு நன்மை ஆண்டவர் போன வாரம் பதில் எடுத்தார்ல, அது இதுக்கும் பொருந்தும். நம்ம என்ன பண்றோம், நம்மை சுருக்கிக்கிறோம். அதுதான் உபவாசம் இல்ல. உபவாசம்னா சாப்பிடாம இருக்கிறது மட்டும் உபவாசம் கிடையாது. டிஜிட்டல் உபவாசம் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம முடிவு பண்ணுவோம், இனிமே நான் 9 மணிக்கு மேல 10 மணிக்கு மேல மொபைல் யூஸ் பண்ண மாட்டேன். இனிமே நான் சர்ச்சில் வந்து இவ்வளவு நேரத்துல இந்த ஆராதனையில இருக்கும்போது இவ்வளவு நேரத்துல நான் ஒட்டவே மாட்டேன், அட்டன் பண்ண மாட்டேன். கால் வந்தா கூட அப்புறமா அட்டன் பண்ணிக்கிறேன். ஈவன் சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபிளைட் மோட்லேயே போட்டுடலாம், தப்பே இல்லை. 3 மணி நேரம் தானே ஃபிளைட் மோட்லேயே போட்டுட்டு நம்ம ஆராதனை ஆகலாம். டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும். நோட்டிபிகேஷன் எவ்வளவு வருது இல்ல, நிமிஷத்துக்கு நிமிஷம் நோட்டிபிகேஷன் பீன் வந்துகிட்டு இருக்கு. என்னதான் நீங்க நோட்டிபிகேஷனை மியூட் பண்ணி வச்சாலும் நம்மளை அறியாம கை இப்படி போன உடனே அந்த மியூட் பண்ண நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் திருப்பி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். 20 மெசேஜ் வந்திருக்கும். நான் எல்லா குரூப்பும் மேக்ஸிமம் மியூட் பண்ணி தான் வச்சிருப்பேன். எந்த இது வாட்ஸ்அப் குரூப்பும் ரொம்ப ரேரா தான் நான் ஆன்ல. ஆனா கூட நம்ம அந்த மொபைலை ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப் பார்த்தோம்னா 20-30 மெசேஜ் இருக்கும், பார்க்கணும்னு தோணும். அதுக்கு என்ன பண்ணலாம், நான் ஒரு 3 மணி நேரம் ஆராதனை இருக்க 3 மணி நேரத்துக்கு நான் என்ன பண்றேன், ஃபிளைட் மோட்ல போடுறேன். உபவாசம் இருக்கலாம், தினம் இருக்கலாம். ஆராதனை டைம்ல நம்ம டிஜிட்டல் உபவாசம் இருக்கலாம்.
அல்லது ஒரு பர்டிகுலர் டேல இந்த டே முழுசும் நான் ஆண்டவருக்காக செலவழிக்க போறேன், அல்லது இந்த முக்கியமான கால் மட்டும் நான் அட்டன் பண்ணுவேன். சோஷியல் மீடியாவை அப்படி இருக்கலாமே. ஒரு ஒன் டே சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண மாட்டேன், இன்ஸ்டா போக மாட்டேன், யூடியூப் போக மாட்டேன், வாட்ஸ்அப் போக மாட்டேன். சாரி, வாட்ஸ்அப் கூட அவாய்ட் பண்ண முடியாது ரொம்ப, ஆனால் அதுவும் ரொம்ப மோசம் தான். இன்ஸ்டா போக மாட்டேன், ஃபேஸ்புக் போக மாட்டேன், யூடியூப் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணலாம்ல. அக்கௌண்ட் நாம ஒரு பொறுப்போட இருக்கணும். நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. ஆண்டவர் 10 வெள்ளிக்காசை கொடுத்துட்டு அவங்க எதிர்பார்க்கிறாங்க, நீ அதை என்ன பண்ற, மல்டிப்ளை பண்றியா இல்லையா? உன் கையில ஒரு மொபைல் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்ல, அதை எப்படி யூஸ் பண்றோம்? பொறுப்போட யூஸ் பண்றோம். இப்ப இந்த மெசேஜ் வந்து சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான மெசேஜ் இல்லை. சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணாதீங்கன்னு நினைச்சு அப்படி தப்பா யாராவது நினைச்சிட்டீங்கல்ல. யூஸ் எஃபெக்டிவ்லி ஃபார் த benefit of God. In the sight of God it must be. அவரோட பார்வையில் அது அப்படி யூஸ் பண்ணணும். நான் கூட இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ChatGPT யூஸ் பண்ணேன், ஜிகாஏ பிபிடி ரெடி பண்ணுறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணேன், அப்புறம் வேற என்ன DeepSeek யூஸ் பண்ணேன். இந்த ஒரு மெசேஜுக்கு நான் 3 சோஷியல் மீடியா 3 ஏஐ டூல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜிகாஏ, DeepSeek, ChatGPT எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி என்னோட மொபைல், என்னோட லேப்டாப்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படிதானே? அப்போ தப்பா இல்லை, அது பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? ஆண்டவர் காரியம் அது எனக்கு தெரியாது பிரதர், ஐ டோன்ட் நோ. நம்ம என்ன பண்ணுறோம்? அது எனக்கு தெரியல. கற்றுக்கலாம்ல. பைபிளை கற்றுக்கிற மாதிரி இந்த டிஜிட்டலையும் ஆண்டவருடைய காரியத்துக்காக கற்றுக்கணும். ஆனால் இன்ஸ்டா யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? யூடியூப்ல இப்படி போகணும் அப்படி போகணும் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? தெரியாதுன்னு போகணும். எனக்கு யூடியூப்லாம் பார்க்க தெரியாது பிரதர், இன்ஸ்டாலாம் எனக்கு போக தெரியாது பிரதர் சொல்லலாமே, யாரும் சொல்ல மாட்டோம். அதை எப்படியாவது நோண்டி கீண்டி அதை கற்றுக்கிட்டு அதுக்குள்ளார அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளார டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் ஒரு யூடியூப்ல நம்ம மெசேஜ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம பசங்களுக்கு சொன்னோம்னா அது எனக்கு ப்ராக்டிஸ் இல்லை, பழக்கம் இல்லை. இது என்னத்தை முடிவு பண்ணுது? இது எதை சொல்லுது? நாம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், பட் we have to learn. இதுதான் உலகம். இனிமே சோஷியல் மீடியா உலகம் தான், ஏஐ உலகம் தான். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாடர்னைஸா எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும். இப்போ எல்லாமே ஏஐ ஆகி போச்சு. அப்போ அந்த ஏஐக்கு ஏற்ற மாதிரி நாமளும் போய் தான் ஆகணும். கம்ப்யூட்டர் விஷயம் இதோட நம்ம முடிச்சுக்கணும். நாம இந்த மீட்பின் நாளுக்காக நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கோம். அதனால நான் எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஸ்டெப்ஸ் எடுங்க. நான் இன்னைக்கு என்னுடைய இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள நான் இந்த ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு உறுதிமொழி எடுக்கிறேன்னு நம்ம முடிவு பண்ணுவோம். உங்களுக்கு இது ஏதாவது அஃபண்ட் ஆச்சுன்னா இல்லை ஏதாவது உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் உடனே இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கன்ஃபெஸ் பண்ணுங்க. கன்ஃபெஸ், ஓ காட், நான் இவ்வளோ நேரம் ரொம்ப எத்தனை மணி நேரம், ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் மினிமம், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நான் சோஷியல் மீடியாவில் வீணா செலவழிச்சிருக்கேன். அதை டேஸாக கனெக்ட் பண்ணி இயர்ஸாக கனெக்ட் பண்ணினா எத்தனையோ ஆண்டுகள் நான் வீணா கழிச்சிருக்கேன். இனிமேல் நான் இந்த முடிவு பண்ணுறேன். அவாய்ட் பண்ண சொல்லலை, அதாவது உங்களை யூஸே பண்ணலாம். நான் இந்த முடிவு எடுக்கிறேன், இன்னையிலேருந்து நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டேன். என்னையெல்லாம் பண்ண முடியல. நான் ஒரு நாளுக்கு ஒரு பெரிய ஸ்மோக்கராக இருந்தேன். நேற்று கூட ஒருத்தர் என்கிட்ட அது எப்படி பிரதர் நீங்கள் கேள்விப்பட்டேன், நீங்கள் எப்படி அந்த ஸ்மோக்கிங்கை விட்டீங்கன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா, எனக்கு விடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட நேற்று கேட்டாங்க. அப்போ தான் சொன்னேன், பிரதர் நானும் ஸ்மோக் பண்ணுற காலத்தில் இன்னைக்கு எப்படியாவது விட்டுறணும்னு நான் ட்ரை பண்ணேன். முடிச்சு தான் கட்டிக்கிட்டு சாயந்தரம் 7-8 மணி வரைக்கும் இருக்கிறேன். 8 மணி ஆனவுடனே முடியாது, ஐக்கியம் முடிச்ச மாதிரி ஆயிடும். எடுத்து ஒரு சிகரெட்டை பற்ற வச்சா தான் எனக்கு தூக்கமே வரும். அப்புறம் என்ன தெரியுமா, 8 மணிக்கு அதான் ஒன்று அடிச்சாச்சுல அப்படின்ட்டு அடுத்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பாக்கெட் காலி பண்ணிடுறேன். அவ்வளோ பெரிய ஸ்மோக்கர். ஒரு நாளைக்கு 2 பாக்கெட் அப்படின்னா பயங்கரம். நான் ஒரு நாள் கூட என்னோட சொந்த முயற்சியில் சிகரெட், அவர் என்ன சொன்னார், நான் 1 மாதம் விட்டுருக்கேன் பிரதர், நீங்கள் எவ்வளோ பரவாயில்ல, நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி 1 மாதம் விட்டுருக்கீங்க. நான் என்னோட வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நான் விட முடியல. என்னால் எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல், என்னோட கண்ட்ரோல் என்னோட சுய முயற்சியில் பண்ண முடியல. மே 22, 2004 இந்த டேட் முதற்கொண்டு எனக்கு ஏன் ஞாபகம் இருக்குன்னா, தட்ஸ் எ டே காட்
எனக்கிட்ட மிராக்கிள் பண்ணாங்க ஆண்டவர். பயங்கர மிராக்கிள். நான் அந்த கிட்டத்தட்ட நேரத்தை ஒரு சாட்சி சொல்ற மாதிரியே ஆகி போச்சு. அவர் கேட்க நான் அவருக்கே ஒரு சாட்சி சொல்ற மாதிரி ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பு. அவர் காலேஜில் குளித்தோம். நான் சொன்னேன், ஆண்டவர் தானே நம்மளால பண்ணவே முடியாது. என்னால ஒரு நாள் விட முடியல. நீங்க 1 மாசம் விட்டுருக்கீங்க, திருப்பி கண்டினியூ பண்றீங்க, நீங்க ஆசைப்படுறீங்க, நீங்க நினைச்சா முடியவே முடியாது. அதே மாதிரிதான் சோசியல் மீடியா. நம்ம அடிக்ட் ஆயிட்டோமா, நம்மளால விட முடியாது. நம்ம சொந்த முயற்சி பண்ண முடியாது. ஆண்டவர்கிட்ட போய் நிற்போம். கர்த்தருடைய அவர் கிருபை நமக்கு போதும். ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யுங்க, நான் இன்னைக்கு விட முடியும், ட்ரை பண்றேன், கிருபை தாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டா கண்டிப்பா ஆண்டவர் உதவி செய்வார். எனக்கு உதவி செய்வார், உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. எவ்வளவு பெரிய அடிக்ஷன் இருந்தா நம்ம எஸ்கேப் ஆகிடுவாங்கல்ல. என்கிட்ட நிறைய பேர் பயங்கரலாம் உண்டு. அப்போ விட்ட உடனே அப்படி டக்குன்னு நீங்க வர பாக்கெட்டா சேஞ்ச் ஸ்மோக் மாதிரி இருந்துட்டு இப்படி விட்டீங்கன்னா உங்களுக்கு மரபு தளர்ச்சி வந்துடும், உங்களுக்கு அப்பல் வந்துடும், இப்படி வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க பிரதர் அப்படின்னு எனக்கு அட்வைஸ்லாம், பிரதர் இல்லை என் கொலீக்ஸ் விடுங்கன்னு எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், இது நான் முயற்சி பண்ணி விட்டது இல்லை, எனக்கு ஆண்டவர் கொடுத்த மிராக்கிள். அதனால எனக்கு உடம்புல என்னமோ அதனால சைடு எஃபெக்ட்லாம் ஒன்றும் வராது, நரம்பு தளர்ச்சிலாம் ஒன்றும் வராது, ஒன்றுமே வராது, ஸ்டொமக் ப்ராப்ளம் எதுவுமே வராதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆண்டவர் கிருபையா இருக்கு. அதே மாதிரி தான் நீங்க முயற்சி பண்ண முடியாது, நம்ம முயற்சி பண்ண முடியாது. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்கு முடியல, நான் இன்னைக்கு உங்களை நிற்கிறேன், ஜெபிக்கலாம்.